Hi children, இன்னைக்கு நம்ம 5th standardல English past continuous tense பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து 4th standardல நம்ம present continuous அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அதனுடைய continuation past continuous அப்படி வந்து நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் continuous tense is also a category of verb tenses. So verb-க்கு தான் வந்து நம்ம tenses வந்து நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது continuous tense-உம் வந்து verb tenses-ல வரக்கூடிய ஒரு category தான். நமக்கு என்னென்ன forms of verbs இருக்குங்கிறது நமக்கு தெரியும். present, past, past participle, present participle. Verb goes இதனுடைய past tense வந்து பாத்தீங்கன்னா went, go உடைய past participle வந்து gone. present participle வந்து இதனோட ing formல நம்ம போடணும். அதாவது that is going. goனா going, come அப்படின்னா coming, write அப்படின்னா writing. So இந்த மாதிரி நம்ம present, past participle, present participle. continuous tenseல past continuous tenseல நம்ம எந்த ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா present participle form தான் யூஸ் பண்ண போறோம். past continuous tenseல நம்ம எந்த ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம்? present form இல்ல, past இல்ல, past participle இல்ல. எந்த ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா present participle form தான் வந்து யூஸ் பண்றோம். with auxiliaries. auxiliaries நம்ம 4th standardல நம்ம பார்த்திருப்போம். helping verbs, be verbs, auxiliary verbs அப்படின்னு சொல்லி மூணுத்துக்கே ஒரே நேம் தான். வேற நேம் தான், ஆனா மூணுமே வந்துட்டு ஒரே கான்செப்ட் தான். ஸோ அந்த auxiliaries was, were. ஸோ past continuous tense அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த auxiliaries என்ன வரும்? was, were, அடுத்தது ing ஃபார்ம்ல வரும். I was going, you were going, we were going, they were going, he was going, she was going, it was going. இதுல பாத்தீங்கன்னா மெயின் ஆக்ஷன் எல்லாமே மெயின் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா present participle ஃபார்ம்ல வரும். அதாவது ing ஃபார்ம்ல வரும். பட் auxiliary alone changes. பாத்தீங்கன்னா ஐக்கு was, you were, we were, they were, he was, she was, it was. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஐக்கு என்ன வரணும்? was. ஐக்கு என்ன ஆக்சிலரி வரும்? was. I was. Heக்கு was, she was, it was, I was, he was, she was, it was. இதுக்கு என்னென்ன ஆக்சிலரிஸ் பாருங்க. you were, we were, they were. இந்த வந்து கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து நம்ம present participle ஃபார்ம்ன்றதை நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ present participle ஃபார்ம்னா ஒண்ணுமே இல்லை, verb கூட நம்ம ing சேர்த்து சொல்றது தான் வந்து present participle form. read ing reading, go ing going, write ing writing, make ing making, eat ing eating. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகா எழுதிடலாம். இப்போ பாருங்க ஐ இருக்கு, ஐக்கு வாஸ்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டினியூஸ் டென்ஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எழுத போறோம்ன்றத பார்க்கலாம். ஐ வாஸ் ரைட்டிங். ஹீக்கு வாஸ் தான் வரணும். அப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னா ஹீ வாஸ் ரைட்டிங். ஷீக்கு வாஸ் தான், ஸோ ஷீ வாஸ் ரைட்டிங். it was go. இப்போ இதை வந்து எப்படி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதுறது? it was going. so simple. you வந்தாலே என்ன வரணும்? were. you was னு வராது, you were. you were writing, you were writing.
we were going, we were going. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். சரி, இப்போ எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட், பர்டிகுலர் அந்த டைம்ல நீங்க இந்த வேலையை தான் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மை யூஸ் பண்ணணும். I was writing my homework at 5 p.m. yesterday. நான் நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து சொல்றதுனால அவங்க பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. parallel actions, ரெண்டு ஒரே டைம்ல நடக்குது, அப்படின்னா அப்பயும் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். What was your brother doing then? நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும் போது உன்னோட பிரதர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப என்ன சொல்றாங்க? When I was writing my homework, he was watching TV. நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும் போது அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான். ஸோ இங்க பாருங்க, இங்கேயும் was writing, was watching அப்படின்னு சொல்லி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டரப்டட் ஆக்ஷன், நான் போயிட்டு இருக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? எஸ், when I entered his house, his mother was reading newspaper. நான் அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க அப்போ பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க, இல்லைன்னா குக் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை கார்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு இன்டரப்டட் ஆக்ஷன், நான் போகும்போது அவங்க அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்லயும் நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். பாருங்க, I was writing the homework. My mother, ஐக்கு நம்ம was தான் யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். my mother அப்படின்னும் போது அங்க வந்து was தான் யூஸ் பண்ணணும். my friends அப்படின்னு வரும்போது நிறைய பேர், அப்போ நிறைய பேர்னா நம்ம வந்து where அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அர்ஜுன் வந்து ஒரு பாய், ஸோ அர்ஜுன் was. weங்கிறது 2-3 பேர் இல்லையா, அதனால we were. I was writing the homework. My mother was cooking the food. My friends were playing the tennis. June was writing a letter. We were reading the book. So இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி. இது வந்து நீங்க கரெக்ட் ஃபார்ம், ஒர்க் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ தேக்கு என்ன வரும்? வாஸ் வருமா, வேர் வருமா, அது எழுதணும். அடுத்தது ரைட் கூட ing. அப்போ they were writing the poem. Eat, இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? இட்னா was, it was go கூட ing form. அப்போ going, it was going to Delhi. She, இங்க என்ன வரணும்? was வருமா, where வரணுமா? week was, where, இது ரெண்டுத்துல எது வரணும்? ஹீக்கு என்ன வரணும், யூக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்க போட்டு உங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறத ஐஎன்ஜி ஃபார்மோட நீங்க எழுதுனீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸ்க்கான சென்டென்சஸை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு. Write what they were doing at 5 o'clock yesterday. I dashed cricket with my friends. கிரிக்கெட்னு என்ன பண்ணுவோம்? விளையாடுவோம். அப்போ பிளே, அப்போ என்ன வரணும்? I was playing. My mother dashed the TV. டிவி என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. அப்போ my mother வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? Was. அப்போ my mother was watching the TV. We dashed the mango. மேங்கோ என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ வீக்கு என்ன வரணும்? ஆக்சிலரி verb were. We were eating mango. My friends dashed their bicycle. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? பைசைக்கிள் என்ன பண்ணுவோம்? ஓட்டுவோம். ஓட்டுவதுக்கு என்னது சொல்லணும் இங்கிலீஷ்ல? ரைட். இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? வேர். ஏன்னா நிறைய பேர் இல்லையா? வேர் ரைடிங் தேர் பைசைக்கிள்ஸ். ரைடிங், RIDING, ரைடிங். மோகன் டேஷ் ஏ லெட்டர். மோகன் என்ன பண்ணுவான்? லெட்டரை எழுதுறாங்க, என்ன படிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். மோகன் was
writing a letter. மோகன்ன்றது boy, அப்போ was இல்லையா, அப்போ was writing a letter. The bell dashed loudly. The bell was ringing loudly. Ringing was இல்லையா, so was ringing loudly. அப்படிங்கிறத நீங்க வந்து ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது see and write what they were doing. இந்த ஆக்ஷன்ஸை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து கரெக்டா ஃபில் பண்ணணும். ஓகேவா? while I was writing, எழுதிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, அப்போ ஹீக்கு பக்கத்துல என்ன வரணும், என்ன ஆக்சிலரி verb வரணும்? எஸ், was sleeping. while the boy was playing, the boy வந்து விளையாடிட்டு இருக்கா, அப்ப the girl என்ன பண்ணி, எஸ், the girl அப்படின்னாலும் இங்க was தான் போடணும். அப்போ was reading. while my mother was cooking, my father was chopping. காய்கறியை வெட்டுறாங்க இல்லையா, chopping, chopping அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி ஹோம்வொர்க்கை குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.